ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள பூர்வ மேதினிபூர் மாவட்டத்தில் உள்ள தாம்லுக் எனும் ஊரில் அமைந்துள்ள பார்கம் பீம கோவில இன்று நாம தரிசிக்க போறோம். இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கும் அன்னையின் பெயர் விபாஷா என்றும் பீமகாளி என்றும் கபாலினி என்ற திருநாமத்தோடு போற்றப்படுகிறார். இது விபாஷா சக்தி பீட கோவிலாகும். இவ்விடத்துலதான் அன்னையின் இடது குதிகால் பகுதி விழுந்தது. இங்கே எழுந்தருளி இருக்கும் பைரவர் சர்வானந்தர் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார். இக்கோவில் ரூபநாராயண நதியின் கரையில அமைந்திருக்கு. தீர்த்தம் விபாச குண்டம். மகாபாரதத்தில் இத்தலத்தை பற்றிய குறிப்பு இருக்கு. இவ்விடத்தை பீமன் கைப்பற்றியதாகவும் பாண்டவர்கள் அஸ்வமேத யாகம் மேற்கொண்ட பொழுது கிருஷ்ண பகவான் இந்த இடத்திற்கு வந்து அஸ்வமேத குதிரையை விடுவித்ததாக கூறப்படுகிறது. முன்னொரு காலத்துல இப்பகுதியை நரபதி தாமிரத்வஜன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். தினமும் அரண்மனைக்கு ஒரு மீனவ பெண் மீன் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். மிக தொலைதூரத்தில் உள்ள ஆற்றில் இருந்து மீனை பிடித்து கொண்டு காட்டின் வழியாக நடந்து அரண்மனைக்கு மீன்களை கொண்டு வருவாள். வரும் வழியில காட்டில் உள்ள ஒரு குளத்துல அந்த மீன்களை தண்ணீரிலே போட்டு கழுவி எடுத்துக்கொண்டு வருவாள். அவ்வாறு செய்யும் போது இறந்த மீன்கள் உயிர் பெற்று உயிரோடு உள்ள மீன்களாக அவள் அரண்மனைக்கு கொண்டு வந்து கொடுப்பாள். மற்றவர்கள் கொண்டு வரும் மீன்களை விட இவள் கொண்டு வரும் மீன்களை சமைத்தால் மிக ருசியாக இருப்பதை மன்னர் உணர்ந்து, எப்படி இவள் கொண்டு வரும் மீன் மட்டும் மிக சுவையாக இருக்கிறது என்று சமையல்காரனை கேட்டார். அதற்கு சமையல்காரரோ அந்த பெண்மணி கொண்டு வரும் மீன்கள் உயிரோடு இருப்பதே அதற்கு காரணம் என்று கூறினார். மன்னனுக்கு மிக ஆச்சரியம். ரொம்ப தூரத்தில் இருந்து கொண்டு வரும் இவளுடைய மீன்கள் எப்படி உயிரோடு இருக்கிறது என்பதை கண்டறிய ஆவல் கொண்டு அவளை அரண்மனைக்கு கூப்பிட்டு வினாவ, அவளும், ஐயா, நான் வரும் வழியில இக்காட்டுல ஒரு குளம் இருக்கு. நான் கொண்டு வரும் மீன்களை குளத்துல ஒரு முறை கழுவுவேன். அவ்வாறு கழுவும் போது அந்த மீன்கள் உயிர் பெற்று எழுந்து விடுகிறது. அதையே தங்கள் சமையல்காரனிடம் கொண்டு வந்து கொடுப்பேன். அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது என்று கூறினாள். இதை கேட்ட மன்னன், எனக்கு அந்த குளத்தை காட்டுவியாமா என்று கேட்க, அவளும் அந்த குளத்தின் அருகே மன்னனை கூட்டிக் கொண்டு சென்றாள். அங்கு மன்னன் சென்றதும் அசரீரியாக அன்னை விபாஷா தேவி, மன்னா, இத்திருக்குளத்தின் அருகே நான் குடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு நீ கோவில் எழுப்பு என்று கூற, அன்னையின் உத்தரவை ஏற்ற மன்னன் அன்னைக்கு அங்கே கோவில் எழுப்பி வழிபடலானான். இன்று நாம் காணும் இந்த கோவில் 1150 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்தில் ஆட்சி புரிந்த மயூர மன்னர்களால் கட்டப்பட்டது. இக்கோவில் கட்டமைப்பு கலிங்க கட்டடக்கலை, வங்காள கட்டிடக்கலை மற்றும் பௌத்த கட்டிடக்கலை ஆகிய மூன்றின் கலவையாக காட்சியளிக்கிறது. மிகப்பெரிய கோவில் வளாகத்தை உள்ளடக்கியது. கோவில் கர்ப்ப கிரகம் ஒரியா பாணியில் நகரா கட்டிடக்கலை அமைப்பில் மிக நீண்ட கோபுரத்தை உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரம் முழுவதும் தங்க நிற வர்ணம் பூசப்பட்டு பார்க்க அழகாகவும் கம்பீரமாகவும் திகழ்கிறது. கர்ப்ப கிரகத்தில் அன்னை விபாஷா காளி தேவி ஸ்வரூபமாக 4 கைகளுடன் காட்சி தருகிறார். வலது மேற்கரத்தில் மண்டையோடும், இடது மேற்கரத்தில் திரிசூலமும், வலது கீழ்கரத்தில் வெட்டிய மகிஷனின் தலையும், இடது கீழ்கரத்தில் வாளும் ஏந்திய வண்ணமாக அன்னை கபாலினி காட்சி தருகிறார். தலையிலே வெள்ளி கிரீடம் தரித்து சிவப்பு நிற பட்டாடை உடுத்தி தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு நிற செம்பருத்தி பூ மாலைகளை சாற்றி மிக அழகாக அன்னை காட்சி கொடுக்கிறார். அன்னைக்கு வலது புறத்துல விநாயக பெருமானும் இடது புறத்துல கார்த்திகேயனும் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். கோவில் பக்தர்கள் அன்னைக்கு உணவு படைக்கும் வழக்கம் உள்ளது. கோவில் மடப்பள்ளியில அன்னையின் நிவேதனமாக இங்கே மீன் குழம்பும் மாங்காய் பச்சடியும் அரிசி சாதத்துடன் படைக்கப்படுகிறது. பக்தர்கள் அன்னைக்கு உணவு படைக்க விரும்புவோர் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கட்டி கோவில் மடப்பள்ளியில் தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டால் அவர்கள் அன்னையை வணங்கும் பொழுது ஒரு இலையிலே நிவேதனத்தை கொண்டு வந்து நம் கைகளில் கொடுக்கிறார்கள். தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றியதற்கு காணிக்கையாக அந்த உணவை பூசாரியிடம் கொடுத்து அன்னைக்கு படைக்கிறார்கள். இக்கோவிலில் இறைச்சி உணவே பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அன்னையின் சன்னதிக்கு அடுத்து இத்தலத்து பைரவராக சர்வானந்தர் என்ற திருநாமத்தோடு பளிங்கினால் ஆன மிகப்பெரிய ஆவுடையோடு லிங்கஸ்வரூபமாக வீற்றிருக்கிறார் சிவபெருமான். பக்தர்கள் இவருக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்கிறார்கள். கோவில் வளாகத்தில் மிகப்பெரிய அரச மரம் ஒன்று இருக்கிறது. அம்மரத்திலே சிறு கும்பங்கள் வேண்டிக் கொண்டு கட்டுகிறார்கள். தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அன்னைக்கு
போக் என்று சொல்லக்கூடிய உணவு படைத்து காணிக்கையை நிறைவு செய்கிறார்கள். முன்பு இக்கோவிலில் காணிக்கையாக அதிக மிருக பலி கொடுக்கப்பட்டதாம். பின்னர் இந்த வழக்கம் தடை செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் பண்டிகையின் போது மிருக பலி கொடுக்கப்படுகிறது. கோவில் மண்டபத்தில் உள்ள சுவர்கள் முழுவதும் நவ துர்க்கைகளின் சிலை ரூபத்தில் அலங்கரித்து இருக்கிறார்கள். நவராத்திரியின் பொழுது கொண்டாடப்படும் துர்கா பூஜை மற்றும் காளி பூஜை 10 நாட்கள் கோலாகலத்துடன் இந்த கோவிலில் கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி அன்று பருணி மேளா, மாசி ஏகாதசி அன்று பீமா மேளாவும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதில் கலந்து கொள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுகிறார்கள். வங்காள புது வருஷத்தின் பொழுது இங்கே ரத உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இவை தவிர சரத் பூர்ணிமா, தீபாவளி, ராமநவமி ஆகிய நாட்களிலும் விசேஷ பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்படுகிறது. நினைத்த காரியத்தை நிறைவேற்றுபவளாகவும் வெற்றியின் நாயகியாக இங்கே குடிக்கொண்டிருக்கும் அன்னை விபாஷா போற்றப்படுகிறாள். அன்னை கபாலினியும் சர்வானந்தரையும் மனமுருக வேண்டி இத்தலத்தில் இருந்து விடைபெறுவோம். சர்வம் சக்திமயம்.